அதுக்கப்புறம் என்ன பிறக்கவா போறாங்க, இதே நிலாக்கு கீழே தான் அவங்களே இருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு பர்சன் கிராஸ் ஆறாங்க. அந்த பர்சன் தான் லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட். நான் லைஃப்ல ஃபர்ஸ்ட் சைட் அடிச்ச பர்சன் அவங்க தான். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, தஞ்சாவூர். The world needs you. அழகு மட்டும் குற்றம் என்றால் முதல் கைது நீங்க தான். ஐயோ, வெக்கமா வருது. பயோமெட்ரிக்கில் பதிந்த உன் கட்டை விரல் ரேகையை வண்ணங்களற்ற மயிலிறகாகத்தான் தெரிகிறது. அழகிய மயில் திவ்யா. இப்படிக்கு காஞ்சிபுரம் கபிலன். தல வேற லெவல் தல, நீ காஞ்சிபுரம் கபிலன். நான் இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். ஆமா, 2 வருஷம் இருக்கும்ல, அதுக்குள்ள நிறைய ப்ராஜெக்ட் ரிலீஸ் ஆகி பயங்கரமான ஒரு சக்சஸ் அப்படிங்கிறதும் உங்க லைஃப்ல கிடைச்சது அப்படிங்கிறது. ஓகே, ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. டெஸ்ட்லாவா? என்ன டெஸ்ட்லான்னு அனுப்பிருக்கீங்க, புரியலையடா? ஐயோ, எனக்கு புரியுதுங்க. நீங்க உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் அந்த சேர் வந்து பூந்தொட்டி மாதிரி மாறி. நல்ல வேலை, காம்ப்ளிமெண்ட். இல்ல, பிக்கப் லைன். பாத்தீங்களா, செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல, கத்து தர்றேன். கண்களா கவிதைகளா பார்த்தவுடன் படிக்க தோன்றுகிறது அப்படின்னு உங்க கண்ணை பார்த்து வர்ணிக்கவும். ஐயோ, ஓகேவானே? உங்கள் கண்களை காக்கும் கண் இமைகளை கேளுங்கள், அது எவ்வளவு கொடுத்து வைத்தது என்று அது கூறும் உங்களிடம். எப்படின்னா ரொம்ப என் ஃபேஸ்ல ரெட்டாதா? பிளஷ் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. ஆமா ஆமா, வெக்கம். வெக்கமா தெரியுதா? நல்லதா? பெண்கள், அழகான பெண்கள் வெக்கப்படுறது அப்படிங்கிறது அபூர்வம். கூடிய சீக்கிரம் திவ்யா துரைசாமி அவர்களுக்கு கல்யாணம் அப்படிங்கிறது நடக்க போகுது. அந்த காதலன் யார், கல்யாணம் பண்ண போற? ரெட் நியூ வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம், நமஸ்காரம், ஹாய், ஹலோ. நான் கௌதம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ ஃபன் காஸ்ட். அண்ட் ரொம்ப நாளைக்கு அப்புறம் திவ்யா பாரதிய, திவ்யா துரைசாமியை சந்திக்கிறதுல கட் பண்ணீங்கன்னு வெச்சுக்கோங்க. ஐயோ, கட்டே பண்ண கூடாது. இல்லங்க சொல்லுங்க, என் பேர் என்ன? திவ்யா துரைசாமி அப்படிங்கிறது எனக்கு தெரியும். சும்மா ஃபர்ஸ்ட் எடுத்து என்ன ரியாக்ட் பண்றீங்க அப்படின்னு பாக்குறதுக்காக தான் எடுத்தேன். எப்படி ஞாபகமா இருக்கு? இல்லங்க திவ்யா துரைசாமி ஞாபகமா தான் இருக்கேன். உங்க நேம் எப்படி மறக்க முடியும்? எப்படி இருக்கீங்க திவ்யா? அப்படியே மறந்தீங்க கௌதம்? மறக்கல, நான் கான்சியஸா தான் சொன்னேன். நான் ஆக்சுவலா நான் கான்சியஸா தான் எடுத்தேன். என்ன ரியாக்ட் பண்றாங்க இவங்க அப்படின்னு பாக்குறதுக்காக எடுத்தேன். ஹாப்பி, ரொம்ப நாளைக்கு அப்புறம் சந்திக்கிறதுல எனக்கும் ஹாப்பி. ரொம்ப சந்தோஷம். ஆமா, 2 வருஷம் இருக்கும்ல, அதுக்குள்ள நிறைய ப்ராஜெக்ட் ரிலீஸ் ஆகி பயங்கரமான ஒரு சக்சஸ் அப்படிங்கிறதும் லைஃப்ல கிடைச்சது அப்படிங்கிறது. ஓகே, ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. டெஸ்ட்லாவா? என்ன டெஸ்ட்லான்னு அனுப்பிருக்கீங்க, புரியலையடா? ஐயோ, எனக்கு புரியுதுங்க. நம்ம இன்டர்வியூக்கு அப்புறம் திவ்யா ஒரு நல்ல சக்சஸ் போயிருக்காங்க, நம்ம ஒரு லக்கி சாம் போல அப்படின்னு நான் சும்மா நானே நினைச்சுக்கிட்டேன். நீங்களே நினைச்சுக்கிட்டீங்களா? நீங்க அப்படி கண்டிப்பா நினைச்சிருக்க மாட்டீங்கிறது எனக்கு தெரியும். எப்படி போயிட்டு இருக்கு லைஃப்லாம்? குட், நல்லா போயிட்டு இருக்கா? ஓகே, நல்லபடியா போயிட்டு இருக்கு. அப்படித்தானே போகும் வாழ்க்கை அப்படிங்கிறது. இப்போ திவ்யா துரைசாமி அவங்களோட ஆக்டிங் பிடிச்சவங்க நிறைய பேர் வெளியில இருக்காங்க. எல்லாராலுமே உங்களை வந்து டைரக்டா ரீச் பண்ணி பேச முடியாது இல்லையா? அப்படி இருக்கிறதுல ஒரே ஒரு பர்டிகுலர் பர்சனை மட்டும் சூஸ் பண்ணி அவர் வந்து எங்களுக்கு லெட்டர் போட்டிருக்காங்க. ஓ யா, உங்களை பிடிச்ச ஆஃப் கோர்ஸ், ஓகே, உங்களை பிடிச்ச ஒருத்தர் ரெட் நூல் தபால். ஓகே, லெட்டர் போட்டிருக்காரு. அந்த லெட்டர்ல என்ன இருக்கு அப்படிங்கறத நானே படிச்சிரவா? நீங்களே படிங்க. யா, சூப்பர். சோ திவ்யாக்கு வந்திருக்கிற லெட்டர். ஹாய் திவ்யா. ஹலோ. அழகு மட்டும் குற்றம் என்றால் முதல் கைது நீங்க தான். முதல்ல உங்க பேர் என்ன? லாஸ்ட்ல எழுதிருக்காரு நினைக்கிறேன். ஓகே, கடைசியா. ஓகே, ஐ திங்க் இது நல்லா இருக்கு, இது கேட்டு பாருங்க. அழகு மட்டும் குற்றம் என்றால் முதல் கைது நீங்க தான். ஐயோ, அப்படிங்க. அழகிய திவ்யா, வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர். உங்க ப்ராஜெக்ட் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கு, வாழ்த்துக்கள். எனக்கு உங்களை ஏன் பிடிக்கும்னா, எங்க ஊர் திருவிழாவிற்காக வெளியூர்ல இருந்து வரும் என் அத்தை பொண்ணு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நாங்க 2 பேரும் வந்து லவ் பண்ணோம், பட் சேர முடியல. எங்க லவ் வந்து பிரேக்கப் ஆயிடுச்சு. ஏன் நான் இதை சொல்றேன் அப்படின்னா, வாழை படத்துலயும் சரி, ப்ளூ ஸ்டார் படத்துலயும் சரி,
உங்களோட கதாபாத்திரம் என்னுடைய காதலியை ஞாபகப்படுத்துச்சு. ஓ அந்த அந்த கிராமத்து சாயல், முகபாவனைகள் எல்லாமே வந்து என் காதலியுமே வந்து ஞாபகப்படுத்துச்சு. அதனால உங்க ஆக்டிங், உங்களோட எக்ஸ்பிரஷன் எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். அதனால உங்களை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என் காதலியை யோசிக்க வச்சதுக்கு ரொம்ப நன்றி திவ்யா. சூப்பரா இருக்கு. இன்னும் நிறைய நல்ல நல்ல படங்கள் நீங்க வந்து பண்ணணும். என்னோட பெஸ்ட் விஷஸ். கடைசியாக என் காதல் கவிதை அப்படின்னு சொல்லி ஒன்று எடுத்திருக்காரு. சொல்லுங்க. பயோமெட்ரிக்கில் பதிந்த உன் கட்டை விரல் ரேகையை நுண்ணோக்கியால் பார்க்கும்போது அது எனக்கு மட்டும் வண்ணங்களற்ற மயிலிறகாகத்தான் தெரிகிறது. அழகிய மயில் திவ்யா. இப்படிக்கு காஞ்சிபுரம் கபிலன். பயோமெட்ரிக்ல உங்களுக்கு ரேகை மயில் இறகு மாதிரி தெரியுதா? தெரியணும்ல. ஃபீல் பண்ணிருக்காரு. யாராவது இப்படி ஃபீல் பண்ணிருக்காங்களா இது வரைக்கும்? பயோமெட்ரிக் வச்சு கவிதை சொல்லலாம், கண்ணு சொல்லலாம், ஸ்மைல் சொல்லலாம், எவ்வளவோ உதாரணம் சொல்லிருக்காங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் டைமா நான் வந்து ஒரு டிஃபரெண்டா ஒரு உவமையா, அது என்ன சொல்றது, கவிஞர்கள்லாம் எழுதுவாங்கல்ல, கரெக்ட்டா அது மாதிரி பயோமெட்ரிக் இதெல்லாம் டிஃபரெண்டா இருக்குப்பா. தல வேற லெவல் தல. நீ காஞ்சிபுரம் கபிலன், கவிதை கபிலன் வச்சுக்கோங்க. பயங்கரமா எழுதிருக்கீங்க. சூப்பர். நான் இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். பயப்படிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. அவ்வளவுதான் லெட்டர் உங்களுக்கான வந்த லெட்டர். தேங்க் யூ so much. சூப்பர். எனக்கு அந்த லைன் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் ஒரு ஊருக்கு வர்ற அத்தை பொண்ணை பார்த்து லவ் பண்ணியிருக்காரு. அவங்களோட அந்த ஞாபகங்கள் நீங்க உங்களோட ஆக்டிங்ல பார்த்துருக்காங்க. ப்ளூ ஸ்டார்லயும் பார்த்துருக்காங்க, வாழை படத்துலயும் அந்த கிராமத்து சாயல் பார்த்துருக்காங்க. அது எவ்வளவு ஹாப்பியா இருக்கு. ஹாப்பியா இருக்கு. ஏன்னா எல்லாருமே அது சொல்றாங்க, நெக்ஸ்ட் டோர் கேர்ள் ஃபீல் இருக்கு. எக்ஸாக்ட்லி. அப்படி சொல்லிட்டு சிலர் சொல்லுவாங்க என்னோட சிஸ்டர் மாதிரி இருக்கா. ஆஃப்டர் வாழை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து திருநெல்வேலி சைடில் இருக்கிறவங்க சொன்னாங்க ஏன் சிஸ்டரை பார்த்த மாதிரி இருந்துச்சு அப்படி சொன்னாங்க. அதே மாதிரி அறிவு இருக்கார்ல, ரைட்டர் அறிவு இருக்கார்ல, அவர் வந்து ப்ளூ ஸ்டார் தேன்மொழி பார்த்தப்போ எனக்கு எங்க அம்மா பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா எங்க அம்மா பேரும் தேன்மொழி. அதனால எனக்கு வந்து உங்களை அந்த ஃபிலிம் பார்த்தப்போ எனக்கு அவ்வளோ கனெக்டடா இருந்தது. எனக்கு ரொம்ப எப்பவுமே அதை அவரு அதை மென்ஷன் பண்ணுவாரு. ஹாப்பியா இருக்கு. அந்த காலத்து லுக், அந்த சுடிதார், அந்த மேக்கப், அந்த பொட்டு வைக்கிறது, சைக்கிள்ல நடந்து போறது, இதெல்லாமே வந்து மேபி அப்படி ரெப்ரசன்ட் பண்ணிருக்கலாம். அது மாதிரி ஹாப்பியா தான் ஃபீல் ஆகுது. எல்லாரும் நெக்ஸ்ட் டோர் கேர்ள் கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. ஈஸியா நம்மளோட ஃபேஸ் அவங்களோட கனெக்ட் ஆகுது. ஹாப்பியா இருக்கு. கிரேட், சூப்பர். அது நம்ம நடிக்கிறதுக்கு நம்ம பண்ற ஏதோ ஒரு முயற்சிக்கு கிடைக்கிற ஒரு காம்ப்ளிமெண்ட், பெரிய காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அடுத்து நம்ம இந்த ஃபன்காஸ்ட்ல என்ன பேச போறோம் அப்படின்னா, இங்க ஃபன்கள் விற்கப்படும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு சில டாபிக்ஸ் எல்லாமே எடுத்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். உங்களோட ஒப்பீனியன் அந்த டாபிக்ல சொல்ல போறீங்க, என்னோட ஒப்பீனியன் அந்த டாபிக்ல என்ன அப்படிங்கறத வந்து நான் சொல்ல போறேன். முதலாவதாக 90s பாய்ஸ் அப்படிங்கிறதுனால இன்னும் அமையாத ஒரே ஒண்ணு காதல் மட்டும்தான் அமையல. இப்போ வரைக்கும் அமையலங்க. அதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் உங்களுக்கு. சொல்லுங்க. நீங்க உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் வேதனை இருக்கு. வேதனை. சரி சொல்லுங்க. நீங்க உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் அந்த சேர் வந்து பூந்தொட்டி மாதிரி மாறுச்சு. நல்ல வேளை காம்ப்ளிமெண்ட். இல்ல பிக்கப் லைன் இது. சரி சரி. ஓகே, நல்லா இருக்குல்ல? எடுத்துக்கலாம். ஓகே, थैंक यू so much. அப்புறம் கண்களா கவிதைகளா பார்த்தவுடன் படிக்க தோன்றுகிறது அப்படின்னு உங்க கண்ணை பார்த்து வர்ணிக்கவும். ஐயோ, எனக்கு என்ன ரியாக்ட் பண்றது தெரியலையே கௌதம். தெரியாம அந்த மாதிரி உங்கள் கண்களை காக்கும் கண் இமைகளை கேளுங்கள், அது எவ்வளவு கொடுத்து வைத்தது என்று அது கூறும் உங்களிடம். சீரியஸா எனக்கு எப்படி இப்போ ஒரு 2K கிட் எப்படி என்ன சொல்றது, ஒரு என்ன ரியாக்ட் பண்றதுன்னு கூட லிட்டரலா தெரியல. என்ஜாய் பண்ணிக்கலாம். இவ்வளவு கேவலமா பிக்கப் லைன் போட்டா விளக்கு மாத்தல அடிச்சு வெளியதல்லன்னு தோணுது. அப்படி இல்ல, என்ஜாய் பண்றேன். Thank you so much. போயிடலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ண இருக்கிற டாபிக் வந்து காதல். ஸோ சொல்லுங்க திவ்யா, காதல் பத்தி என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா வந்திருக்கும்ல வாழ்க்கையில. காதல் என்ன காமெடியான ஒண்ணா? லவ்னா என்னன்னு எனக்கு டெஃபினேஷன் தெரிஞ்சிருந்தா, ஓகே, அந்த 5 மார்க்குக்கு கரெக்டா ஆன்சர் தெரிஞ்சிருந்தா, அந்த 16 மார்க்குக்கு எனக்கு ஆன்சர் தெரிஞ்சிருந்தா, நான் இந்நேரம் பாஸ் மார்க் வாங்கி கமிட்டடா இருந்திருக்கலாம். நானே ஒரு ஒன் சைடுங்க. அதனால எனக்கு வந்து சீரியஸாவே லவ்க்கு டெஃபினேஷன் தெரியல. மேபி தெரிஞ்சிருந்தா நான் பாஸ் மார்க் வாங்கியிருப்பேன். என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட சைடுல வந்து நான் எப்பவுமே ஒரு கிவிங் பர்சனா தான் இருந்திருக்கேன். ஐ ஆல்வேஸ் பீன் a கிவிங் சைடு. கொடுக்கிறது மட்டும். கொடுக்கிறது மட்டும்தான். ஸோ எனக்கே தெரிஞ்சா சொல்லுங்க, நான் பாஸ் மார்க் வாங்குறேன். என்னோட ஒன் சைடு டபுள் சைடு ஆகட்டும். திவ்யா இப்போ வரைக்குமே சிங்கிள் பட் ரெடி டு மிங்கிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க. அப்ளிகேஷன் எனக்கு தெரிஞ்சு நீங்க நைட்டு பறக்கும்னு நினைக்கிறேன். ஸோ காதல்னு சொன்னோன்னா இப்போ லைக் ஒன் சைடு லவ் நீங்க பண்ணிருக்கீங்க இல்லையா, அந்த ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும் ஆசை. ஏன்னா இப்போ அவங்க ஒரு டைமாவது திரும்பி பாத்திர மாட்டாங்களா, நம்ம அனுப்புற மெசேஜுக்கு ரிப்ளை வந்துடாதா,
எப்படியாவது என் பேரை அவங்க உச்சரிச்சிட மாட்டாங்களா, என் கூட ஒரு நாள் காஃபி சாப்பிட வந்துட மாட்டாங்களா அப்படிங்கிற ஃபீலிங்ஸ்லாம் பயங்கரமா இருக்குல்ல, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ரொம்ப என் ஃபேஸ்ல ரெட்டாதா ப்ளஷ் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. ஆமா ஆமா, வெக்கமா தெரியுதா? நல்லதா, பெண்கள் அழகான பெண்கள் வெக்கப்படுறது அப்படிங்கிறது அபூர்வம். இன்னைக்குலாம் அது கிடைக்க மாட்டேங்குது தெரியுமா? நீங்க என்ன சொன்னீங்க? ஒன் சைடு லவ் இருந்ததுல இருக்கு இப்போ ஸ்டில். வாவ், நல்ல விஷயம் தானே. அது ரொம்ப ஒரு ஆக்சுவலி ரொம்ப பெயின்ஃபுல்லான ஒரு விஷயம். பட் நம்ம இப்போ ஜாலியா பேசிட்டு இருந்தாலுமே ஒன் சைடு வந்து ரொம்ப டஃப்புங்க. அது நம்ம அந்த எமோஷன்ஸ் இருக்குல்ல, அதை பேலன்ஸ் பண்ணவே முடியாது. டஃப்பு தான் அதை ஹேண்டில் பண்ணுறது. நம்ம என்னதான் ஜாலியாக இருந்தாலும், நம்ம என்னதான் ஒன் சைடுன்னு நம்ம சிரிச்சுட்டே சொல்லிட்டு இருந்தாலும், அது ஆக்சுவலி ரொம்ப ஹானஸ்ட்லி சேயிங் ரொம்ப பெயின்ஃபுல்லான ஒரு விஷயம். அது கடந்து போறது அப்படிங்கிறது வாழ்க்கை கடக்கவே முடியாது. ரொம்ப டஃப். அப்நார்மலா ஏறி ஆமா ஆமா, நார்மலா இருப்போம், அவர் ஒரு மாதிரி ஆகும், அப்புறம் திருப்பி அது ஒரு மாதிரி எமோஷன் ஒரு மாதிரி பேலன்ஸ்டா இருக்காது. அது ரொம்ப டஃப். நான் ஒரு இடத்துல படிச்சேன், நம்ம அம்மா அப்பா வந்து நம்மளை 20 வருஷம் நல்லபடியா வளர்ப்பாங்கல்ல, அது வந்து 20 செகண்ட்ல நம்மளோட லவ்வர் வந்து உடைச்சிட்டு போயிடுவாங்க. வெரி ட்ரூ. ஆமாவா? பிகாஸ் நம்ம இப்ப பேரண்ட்ஸ் பேசலனா கூட நம்ம அவ்வளவு உருக மாட்டோம்ல. நம்ம கண்டிப்பா அவ்வளோலாம் நம்ம வந்து ஹார்ட்லாம் எடுத்துக்க மாட்டோம்ல. பட் ஒன் சைடா இருந்தாலும் அது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம்ல, அது ஒரு மாதிரி இருக்கு. ஆமா. சரி, ரொம்ப ரொம்ப உள்ள நம்ம டீடைலா பேச வேண்டாம். ஃபர்ஸ்ட் அவங்கள பாக்கும்போது நம்ம மைண்டுக்குள்ள ஒன்னு தோணும்ல, ஒரு பயங்கரமா ஒரு உணர்ச்சி ஒன்னு வரும்ல, அந்த ஃபீல் எப்படி இருக்கு? எனக்கு என்னோட தான் பெஸ்ட்னு தோணும். அந்த ஃபர்ஸ்ட் நான் பார்த்தப்போ என்ன நான் சொல்லலாம், அந்த பர்சன் மட்டும் பாத்துறவே கூடாது இந்த இன்டர்வியூவை. சோ எல்லாருக்கும் எனக்கு என்னோட ஒவ்வொருத்தருக்கும் அவங்களோட ஸ்டோரி பிடிக்கும். எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸோட ஸ்டோரிஸ் பிடிக்கும். பட் என்னோட நான் பார்த்த ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். ஐ பிலீவ் இன் லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட். ஓகேவா? நான் இதை லாஸ்ட் டைம் சொல்லிருக்கேன், நம்ம இன்டர்வியூல பேசியிருக்கோம். ஆமா ஆமா, நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன் அது லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் பிடிக்கும். என் சிஸ்டர் வந்து எனக்கு எப்பவுமே என் சிஸ்டர் வந்து எனக்கு பயங்கரமா எப்பவுமே மோட்டிவேட் பண்ணுவான். இப்போ நான் ஏதாவது ஹோம் சிக்கா ஃபீல் பண்ணா, இல்லை எதையாவது மிஸ் பண்ணா, லைக் என்ன சொல்வானா, ஒரே நிலாக்கு கீழே தானே நம்ம இருக்கோம், நீ ஏன் என்ன மிஸ் பண்றேன்னு கேட்பா. நான் காலேஜ் படிக்கும்போது அது ஒரு அழகான கதை. கேட்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா நான் சொல்றேன். சொல்லுங்க. நான் காலேஜ் படிக்கும்போது நான் ரொம்ப ஹோம் சிக்கா ஃபீல் பண்ணேன். எனக்கு காலேஜ் லைஃப் எனக்கு வந்து 0.1% கூட எனக்கு காலேஜ் லைஃப் பிடிக்கவே பிடிக்காது. ஓகேவா? டெய்லி ஹோம் சிக்கா இருப்பேன். அப்போ வந்து என் அக்கா, நான் காலேஜ் படிக்கும்போது என் அக்கா வந்து லெக்சரராக இருந்தாங்க. ஸோ நான் வந்து ஃபோன் பண்ணி அக்காட்ட எனக்கு வீட்டுக்கு வந்துடணும் அழுவேன். என் அக்கா சொல்லியிருக்கா, உடனே மாடிக்கு ஓடிவா அப்படின்னு. ஓடி போய் நின்னப்போ அன்னைக்கு பௌர்ணமி, ஒரு ஃபுல் மூன் இருக்கு. அப்போ நிலா தெரியுதா? தெரியுது. நீ ஹாஸ்டல்ல இருந்து பார்த்துட்டு இருக்க அந்த நிலாவை தான் நான் வந்து வீட்டுல இருந்து பார்த்துட்டு இருக்கேன். நான் நம்ம வீட்டுக்கு வெளியே இருந்து நிலா பார்த்துட்டு இருக்கேன், நீ உன் ஹாஸ்டல்ல இருந்து பார்த்துட்டு இருக்க. ஒரே நிலாக்கு கீழே தான் நீ நானும் நிற்கிறோம். நீ பார்க்குற அதே நிலாவை தான் நானும் பார்த்துட்டு இருக்கேன். அப்போ 2 பேருக்கு இடையில ரொம்ப டிஸ்டன்ஸ் கிடையாது, ஒரே நிலாக்கு கீழே தான் இருக்கும், அதனால சில் அப்படின்னு சொன்னான். ஸோ அதனால எனக்கு வந்து அது ரொம்ப கனெக்டட். நான் யாரையாவது மிஸ் பண்ணா வச்சுக்கோங்களேன், நிலாக்கு கீழே அவங்க இருக்காங்கன்னு நினச்சிப்பேன். லைக் இதே நிலாக்கு இப்போ நான் பார்த்துட்டு இருக்க அதே நிலா தானே அவங்களும் எங்கே இருந்தோ பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ டிஸ்டன்ஸ் ஒன்றும் ரொம்ப லாங் கிடையாது, இதே எர்த்தில் ஏதோ ஒரு மூலையில் இருக்காங்க. லைக் அந்த மாதிரி நான் நினச்சிக்கிறது உண்டு. அப்படி வந்து ஐ பிலீவ் இன் லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட். ஓகேவா? இதெல்லாம் நான் எங்கேயுமே ஷேர் பண்ணல. நல்ல விஷயம். ஃபர்ஸ்ட் டைம் சொல்றேன். யார்ட்டையும் சொல்ல மாட்டேன், சத்தியமா யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். நீங்க யார்கிட்ட சொன்னாலும் எனக்கு ப்ராப்ளம் இல்லை. சொன்ன பர்சன், ஐ மீன் நான் பார்த்த பர்சன் மட்டும் இதை பார்க்காம இருந்தா எனக்கு ஓகே, ஹாப்பி. ஆமா ஹாப்பி. பார்க்காதீங்க ப்ரோ, பார்க்காதீங்க. ஸோ அப்படி வந்து நான் என்னோட ஃப்ரெண்டோட பேசிட்டு அவங்க என்கிட்ட கேட்டிருக்காங்க, என்ன உனக்கு பாய் ஃப்ரெண்டே இல்லையா, சினிமா பர்சன் நீ, உனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் கூட கிடையாதுன்னா, இல்லை எனக்கு இல்லை, நான் என்ன பண்ணட்டும் அந்த மாதிரி. இல்லை யாராவது இதை ட்ரஸ்ட் பண்ணுவாங்களா? யாருமே ட்ரஸ்ட் பண்ண மாட்டாங்க. உனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இல்லைன்னு இவ்வளோ அழகா இருந்துட்டு எப்படி யாருமே பாய் ஃப்ரெண்ட் இல்லைன்னு சொன்னா டெஃபினட்டா ட்ரஸ்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நானும் என்னோட ஃப்ரெண்ட் ஒரு சிஸ்டர் அவங்களும் பேசிட்டு இருந்தோம். அப்போ நான் சொல்லிட்டு இருந்தேன், லைக் ஆமா ட்ரஸ்ட் பண்ண மாட்டாங்க, ஓகே ஃபைன், இப்படி என்ன பண்றது, என் அக்கா எனக்கு எப்பவுமே சொல்லியிருக்கா, அன்னைக்கு ஒரு பௌர்ணமி, ஓகே என் அக்கா வந்து சொல்லியிருக்கா இதே நிலாக்கு கீழே தானே அவங்களும் இருப்பாங்க, ஸோ ரொம்ப ஒன்று டிஸ்டன்ஸ்ல இருக்க, இதுக்கப்புறம் என்ன பிறக்கவா போறாங்க, இதே நிலாக்கு கீழே தான் அவங்களே இருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு பர்சன் கிராஸ் ஆறாங்க. அந்த பர்சன் தான் லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட். அது வந்து ஒரு மாதிரி அது ஒரு கூஸ் பம்ஸ் மொமெண்ட். அது பயங்கரமான ஃபர்ஸ்ட் மொமெண்ட். ஆமா ஆமா ஆமா. இட்ஸ் பீன் 2 years இருக்கும், 2 years ஆச்சு ஆல்மோஸ்ட்.
ஸோ அப்படி நான் பார்த்தது வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் அந்த கான்வர்சேஷன் நான் சொல்றது உங்களுக்கு கரெக்டா புரியுதான்னு கூட எனக்கு புரியுது தெரியல. எக்ஸாக்ட்லா புரியுது. அக்கா கிட்ட பேசிட்டீங்க, அந்த பர்சன் போறாரு, நீங்க பாக்குறீங்க, உள்ளுக்குள்ள உங்களுக்கு இன்னும் புரியாத ஒரு இன்பம் ஆமா பீறிக்கிட்டு வருது. சொல்லிட்டு இருக்கும்போது அவங்களும் எங்க இருக்க போறாங்க, இதே நிலாக்கு கிட்ட தான் எங்கேயாவது இருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு பர்சன் அந்த அந்த இடத்த விட்டு கிராஸ் பண்ணி திரும்பி பார்த்தா வா என் பௌர்ணமியே அந்த மாதிரி. ஆமா, அதான் லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட். நான் லைஃப்ல ஃபர்ஸ்ட் சைட் அடிச்ச பர்சன் அவங்க தான். ஜஸ்ட் 2 இயர்ஸ் முன்னாடி. அது வரைக்கும் முன்னாடி எதுவுமே இல்ல நமக்கு ப்ரொபோசல்லாம் வந்திருக்கும், அது வந்திருக்கும். நான் சொல்றது லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்ன்ற அந்த முதல் பார்வையிலே. இப்போ நம்மள அப்ரோச் பண்றவங்க இருந்திருப்பாங்க, நம்ம ஒருத்தவங்கள பார்த்தோனே இத்தனை இயர்ஸ்ல வந்தது இல்ல, அது இப்போ ரீசன்ட்டா தான் லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட். செம்ம கொடுத்து வச்ச ப்ரோ நீங்க, தெரியுமா ப்ரோ? ஒரு நிலாவே ஒரு நிலாவை பார்த்து வர்ணிச்சு உங்களை வந்து ரசிச்சு ஒரு ஃபீல் பண்ணிருக்காங்க ப்ரோ. கூடிய சீக்கிரம் திவ்யா துரைசாமி அவர்களுக்கு கல்யாணம் அப்படிங்கிறது நடக்க போகுது. அந்த காதலன் யார், கல்யாணம் பண்ண போற இது யார் கண்டுபிடிக்கிறதே நம்மளது நோக்கம். அதெல்லாம் நீங்க பண்ணவே வேண்டாம், அதெல்லாம் நீங்க கண்டே பிடிக்க வேணாம். எதுக்கு விடுங்க, எனக்கு தெரிஞ்சா போதும் அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி அப்படியே. சூப்பர் திவ்யா, வாழ்த்துக்கள் ஃபார் யுவர் லவ் லைஃப். ஐயோ இவ்ளோ கமிட் பண்ணிட்டாரே. சூப்பர். இப்போ நான் ஒரு சில மீம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து காமிக்கிறேன், அதை பார்த்துட்டு அதை உங்க லைஃப் கூட கனெக்ட் பண்ணி வந்து நீங்க வந்து சொல்லணும், ஓகேவா? ஐ திங்க் இது கண்டிப்பா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். That one call from the right person can fix everything. Very true. இல்ல நம்ம மேபி ஏதாவது ஒரு பேடான மூட்ல, ஒரு ஸ்ட்ரெஸ்ல, அப்செட்ல இருக்கும்போது இவங்க கால் பண்ணாங்க, இல்ல இவங்க கிட்ட பேசினா வந்து சரியாயிரும் அப்படிங்கிற பர்சன் யார் இருப்பாங்க? இல்ல இப்போ வரைக்கும் என் ஃப்ரெண்ட்ஸால இந்த क्वेश्चंस्க்கு அங்க கண்டு போயிட்டு வந்துருது. இல்ல yet to come. Okay. I can understand. Okay. என் ஃப்ரெண்ட்ஸால ஃபிக்ஸ் பண்ண முடியாதுன்னு அவங்களுக்கே தெரியும். Okay. அவங்களோட எந்த ஃபோன் காலும் என்ன ஃபிக்ஸ் பண்ணாது. அப்படியே மாத்தி சேஞ்ச் பண்ணாதா? அவங்களால மாத்தவே முடியாதுன்னு அவங்களுக்கு. ஏன் அப்படி? சரி, திவ்யாவை மாத்துற ஒரு விஷயம்னா என்னன்னு சொல்லுவீங்க நீங்க? பர்சனலா இல்ல, இப்போ திவ்யா வந்து பயங்கரமா ஸ்ட்ரெஸ்டா ஒரு மாதிரி மூட் அவுட்டா உட்காந்துருக்காங்க, அவங்கள அந்த டைம்ல அங்க இருந்து அதுல இருந்து எடுத்துட்டு வர்றதுக்கு என்ன ஹெல்ப் ஆகும்னு சொல்றீங்க நீங்க? வெளில வரவே மாட்டேன், பட் ஒர்க் பண்ணோன்னா ஒர்க்குள்ள போயிடுவேன். ஓகே. ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தாலும் உள்ள போயிடுவீங்க. ஸ்ட்ரெஸ் அந்த ஒர்க் எப்பவுமே ஒர்க்கையும் பர்சனலையும் டிஸ்டர்ப் பண்ணிக்கவே மாட்டேன். ஒர்க்ல நான் ரொம்ப ஒர்க்கஹாலிக் பர்சன், அதனால ஸ்ட்ரெஸ்டா இருக்க சமயத்துல எனக்கு ஒர்க் இருந்தா நான் ஹாப்பியா ஃபீல் பண்ணுவேன். அது மாதிரி மற்றபடி என்ன இவங்க யாராலுமே ஃபிக்ஸ் பண்ண முடியாது. என் ஃப்ரெண்ட்ஸால பண்ணவே முடியாது, எவ்வளோ அவங்க ட்ரை பண்ணாலும் அவங்களால அது முடியாது. இது இருக்குல்ல, நம்ம பயங்கரமா மோட்டிவேஷன் கொடுப்போம். அப்படியே யாருக்கு கொடுப்பீங்க நீங்க? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும். என்னன்னு கொடுப்பீங்க? வாழ்க்கையில பார்த்து நான் வந்து இப்படி ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோங்க, புத்தா மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கலாய்ப்பாங்க, திவ்யானந்தா மாதிரி ஆரம்பிக்காத. நான்லாம் பேச ஆரம்பிச்சேன்னா அவங்கள பேசி அவங்க மனசை மாத்தி அவங்கள அதுல இருந்து ஹீல் பண்ணிட்டு தான் நான் வெளியவே விடுவேன். மண்டைக்கலை வருது லைட், அதுக்கு பேர் மண்டைக்கலை. நான் வந்து அதை பண்ணிட்டு அந்த பர்சனை கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் நான் வெளில வருவேன். என்னால இல்லைன்னா அக்செப்ட். எனக்கு என்னன்னா என்ன இன்னொருத்தரால ஃபிக்ஸ் பண்ண முடியாதுன்னு எனக்கு தெரியும். அப்போ அந்த எஃபர்ட் நான் போடுவேன். அப்போ இன்னொரு பர்சனை ஹீல் பண்றதுக்கான என்னோட ஃபுல் எஃபர்ட் நான் போடுவேன். போட்டு அவங்க அதுல இருந்து சரியாயி நார்மலானதான் என்னால அக்செப்டே பண்ணிக்க முடியும். பயங்கரமா நான் பேச ஆரம்பிச்சேன்னா நான் பேசிட்டே போவேன். இப்போ நீங்க அப்செட்டா இருக்கும்போது அப்செட்டா இருக்கிற பர்சனுக்கு போய் அட்வைஸ் பண்ணிருக்கீங்களா? பண்ணுவேன், அதெல்லாம் பண்ணுவேன். ஃபுல் நான் அப்படியே ரியாக்ஷன் பாருங்க, வாடா கேளு. ஆமா, நான் 100% எஃபர்ட் எடுப்பேன். எனக்கு எப்படின்னா நான் ஆல்வேஸ் a giving person. நான் சொல்றேன், I've been always a giving person. எனக்கு கொடுக்கறது ரொம்ப பிடிக்கும். அதனால நான் இப்போ என்கிட்ட யாராவது அட்வைஸ் கேட்டாலும் சரி, என்ன கேட்டாலும் சரி, நான் சேனல்ல ஒர்க் பண்ணும்போதும் சரி, ரொம்ப கஷ்டப்பட்டு லேர்ன் பண்ணணும், அதை எல்லாருக்கும் கேட்காமலே சொல்லிடுவேன் என் க்ளோஸ்ல இருக்கவங்களுக்கு. பிகாஸ் நீங்க அதை பட வேண்டாம் அப்படிங்கறது எனக்கு ரொம்ப, எனக்கு க்ளோஸான சர்க்கிள்னா எனக்கு அந்த கான்ஷியஸ் அதிகம். நான் பட்டதை நீங்க படக்கூடாது. அப்போ நான் என்னென்னலாம் எடுத்துக்கிட்டனோ அதை இவங்க கேட்காமலே சொல்லி அதை அவங்கள திட்டியாவது மோல்ட் பண்ணணும்னு நினைப்பேன். அதனால நான் டிப்ரெஸ்டா இருந்தாலும் அவங்கள 100% அது அவங்க அது வந்தாதான் எனக்கு என்னால மூவ் ஆன் ஆக முடியும். இல்லைன்னா சரி என்னவோ பண்ணு அப்படின்னு என்னால போகவே முடியாது, எனக்கு தூக்கம் வராது. சூப்பர். அப்ப இந்த போதி தர்மர் மீம்க்கு நீங்க தான் கரெக்டான ஆளுன்னு நினைக்கிறேன். இல்ல அது உண்மைதான். ஏன்னா இப்ப அவங்கள ஒரு ப்ராப்ளம்ல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி விட முடியாது. என்னால விடவே எனக்கு தூக்கம் வராது. இப்ப ஃப்ரெண்ட்ஸுக்கு ஏதோ ஒரு இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னா சரி நீ ஏதோ ஹேண்டில் பண்ணிக்கோ அப்படிலாம் என்னால நிஜமா விட முடியாது. அது என்ன சார்ட் அவுட் பண்ணும், என்ன பண்ணும், அது சரி பண்ணாதான் என்னால மூவ் ஆன் ஆக முடியும்.
அந்த மாதிரி. இப்போ எனக்கும் சரி, இப்போ இந்த கேமரா மூலியமா பார்த்துட்டு இருக்கிற உங்களோட ஒரு ஃபாலோவர்ஸுக்கும் சரி, நீங்க சொல்ற ஒரு சின்ன குட்டி அட்வைஸ்ன்னு சொல்ல வேண்டாம், லைஃபுக்கு இது கொஞ்சம் கரெக்டா இருக்கும்னு சொல்றது என்ன சொல்லுவீங்க நீங்க? ரொம்ப சோஷியல் மீடியாஸ்ல வாழாதீங்க. உங்களுடைய வாழ்க்கையோட பெஸ்ட் மொமெண்ட்ஸை கேமரா வழியா பார்க்காதீங்க, கண்ணு வழியா பாருங்க. அவ்வளவுதான். தேங்க்யூ ஸோ மச் திவ்யா. நிறைய பேசணும், ஜாலியாக பேசணும். ஸோ ஹாப்பி மீட் பண்றதுல. அடுத்தடுத்து மீட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அடுத்த ஒரு ப்ராஜெக்ட் இன்டர்வியூல கூட மீட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். பெரிய லெவல்ல வர்றதுக்கு ஒரு ஃப்ரெண்டா வந்து விஷ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. The world needs you.